பிரைஸ் லார்ட். 1 ராஜாக்கள் 8:56 கூறினபடி தேவன் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை என்கிற வசனத்தின்படி சோசன் ஜெனரேஷன் அசம்பிளியின் போதகரான ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்களால் 2014 ஆண்டு ஜனவரி 1ஆம் நாளன்று சபையில் கூறி நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடகரேகைக்கு மேற்புறம் உள்ள நாடுகளில் பனிப்பொழிவும் மழையும் கூடுதலாக இருக்கும். Countries above the Tropic of Cancer will suffer excessive snowfall and rain. கடுமையான பனிப்பொழிவு மற்றும் உறைபனி காரணமாக அமெரிக்காவில் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி கடக ரேகைக்கு மேற்புறம் உள்ள நாடுகளில் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் கடந்த 20 வருடங்களில் இல்லாத அளவுக்கு பாதிப்பு இருந்ததை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 20 வருடங்களில் இல்லாத அளவுக்கு -38 டிகிரிக்கு குளிர் வாட்டி வதைத்து வருகிறது. டகோட்டாவில் -51 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உறைந்ததால் வாய்க்கால்களில் ஓடும் தண்ணீர் ஐஸ் கட்டிகளாகி கிடக்கின்றன. Tonight, at least 25 people are dead after the worst flooding in more than a century in Eastern Europe. For thousands of people across Bosnia swept away. That sounds extremely frightening. The water nearly reaching the tops of houses. Across the Balkans, rivers have burst their banks, unable to hold in the heavy rainfall. Roads and cut off power to hundreds of thousands of homes. The biggest danger has been landslides, at least 300 in Bosnia alone. சமுத்திரத்தின் அடியில் உள்ள எரிமலைகள் இன்றும் குமுறிய நிலையில் தான் உள்ளது. இதனால் ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா பகுதிகளில் சேதாரம் உண்டாக உள்ளது. Countries like Japan, Philippines and Indonesia will face calamities by dormant and burning volcanoes under the sea. Mass evacuation in Indonesia as Java volcano erupts. Thousands of people are evacuating their homes in Indonesia after a volcano erupted in East Java. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இந்தோனேஷியாவில் எரிமலையினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. அதை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் பிலிப்பைன்ஸில் உள்ள மேயான் மலையில் எரிமலை உருவாகி பலத்த பாதிப்புகளை ஏற்பட்டதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் ஜப்பானில் உள்ள மலைகளான ஏசோ, ஓனேக் என்ற மலைகளில் எரிமலை வெடித்து பாதிப்பை உண்டாக்கினதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சீனாவின் ஒத்துழைப்பு வடகொரியாவில் இருப்பதால் போர் ஒத்திகை பார்ப்பதால் அமெரிக்காவின் ஒத்துழைப்பு தென்கொரியாவோடு இருக்கும். As China supports North Korea and takes part in the warlike trial, USA will support South Korea. கொரிய பிராந்தியத்தில் அசாதாரண சூழல் நிலவி வரும் நிலையில் தென்கொரியாவிற்கு கூடுதல் படைகளை அமெரிக்கா அனுப்பியிருக்கிறது. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி அமெரிக்கா தென்கொரியாவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது. அதை இப்பொழுது தற்போதைய நிலையில் அமெரிக்காவின் 28,500 வீரர்கள் தென்கொரியாவில் இருக்கிறார்கள். ஒருவேளை கொரிய பிராந்தியத்தில் போர் ஏற்படுமானால் தென்கொரியாவின் படைகளையும் அமெரிக்க படைகள் வழிநடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 26-30 வசனத்தின்படி நோவா காலத்தில் நடைபெற்றது போல மனுஷகுமாரன் வரும்பொழுதும் ஜலத்தினாலும் அக்னியினாலும் அழிவு ஆங்காங்கு இருக்கும். As mentioned in Luke chapter 17 verse 26 to 30, as it was in the time of Noah, so shall it be in the days of the Son of Man. There will be calamities by flood and fire. இந்தோனேஷியாவில் கனமழை பெய்து வருவதால் அங்கு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தலைநகர் ஜகார்த்தாவில் தெருவெங்கும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இந்தோனேஷியாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் தேவாலயங்களிலும் மசூதிகளிலும் வர்த்தக மையங்களிலும் தஞ்சம் பெற்றுள்ளனர். இதுவரை தலைநகரில் மட்டும் 7 பேர் உயிரிழந்தனர். 30,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். போக்குவரத்தும் மின் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் உயர்வு அதிகமாக இருக்கும்.
அரபு நாடுகளின் பொருளாதார உயர்வுக்கு முட்டுக்கட்டையாக அமெரிக்கா செயல்படும். The trade of crude oil in the world market will be significant. America will be an hindrance for the Arab countries' economical growth. Crude prices inflation spike expected due to the fuel price rise. Brent crude rises to $114 per barrel. This, of course, keeping in view with the current Iraq crisis, which has sent the கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி கச்சா எண்ணெய் விலை உயர்வு அதிகமாக இருக்கிறதை இப்பொழுது காண்கிறோம். ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதியில் உள்ள தீவுகளில் தேவ கோபாக்கினை என்கின்ற தண்டனை உண்டாகும். God's fury will be on the islands of northern Australia. The strongest cyclone in years is poised to bring winds of up to 300 kilometers an hour to Australia's northeast coast. Residents are bracing themselves for the twister that's கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி ஆஸ்திரேலியாவில் புயலின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதை காண்கிறோம். 300 kilometers an hour to Australia's northeast coast. Residents are சீனா தன் வர்த்தக உடன்படிக்கையை உலக அளவில் விஸ்திரப்படுத்தும். China will expand its trade relations worldwide. Chinese President Xi Jinping has become the first leader of his country to visit the EU headquarters in Brussels. President Xi is using the last stop of his European tour with a view to boosting trade relations between Beijing and the 28-member bloc. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி சீனாவின் வர்த்தக உடன்படிக்கை உலக அளவில் விஸ்திரப்பட்டிருக்கிறதை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம். First, to encourage more EU direct investment in China, which amounts to just 2% of its investments abroad. And second, boost the current 428 billion euros in bilateral trade between the bloc and Beijing. விஞ்ஞானம் பெருகி போவதால் தானியேல் 12 நாளின்படியாக ஆளில்லா விமானங்கள் போருக்கு ஒத்திகை பார்க்கும் நிகழ்ச்சிகள் பாலைவன பகுதிகளிலே நடைபெறும். As mentioned in Daniel chapter 12 verse 4, science will expand to an extent of testing manless aircraft for war in the deserts. The Navy's unmanned X-47B returned to carrier operations aboard USS Theodore Roosevelt yesterday. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி ஆளில்லா விமானங்களின் ஒத்திகையை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு விண்கல் பெரிய கல் பூமியின் பகுதியிலே விழும் காட்சியை காண்கிறேன். I can see a big asteroid, that is a big stone from space falling on a region of our earth. The year's first asteroid was spotted on New Year's Day and plunged into Earth's atmosphere and burned up somewhere between Africa and South America over the Atlantic Ocean on Thursday. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி பெரிய விண்கல் ஒன்று அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் விழுகிறதை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். The approximate size of a car, since it charged into Earth at a high speed. வட அமெரிக்கா கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் கடல் சீற்றம் உண்டாகும். There will be damage brought by sea in the northern states of USA like California and Los Angeles. Wicked waves shattering windows in this restaurant. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி வட அமெரிக்காவின் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தை காணலாம். Boats pushing ashore, injuring 2 workers after waves sliced into another oceanside restaurant. சீனா இலங்கையில் வர்த்தக ரீதியான ஒப்பந்தத்துடன் அணு ஆயுத ஒப்பந்தத்தையும் செய்ய விரும்புகிறது. China will show interest in making agreements with Sri Lanka for weapons apart from trade. இதனால் இலங்கை தன் பொருளாதாரத்தை கூடிய விரைவிலே இழக்கக்கூடியதாக இருக்கிறது. Hence Sri Lanka will soon lose its economy. Chinese attacked submarine to dock at a Lankan port. According to information, the second docking is likely to take place very soon. The presence of Chinese submarines. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி சீனாவின் போர்க்கப்பல் இலங்கையில் நின்று கொண்டிருக்கிறதை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம். This time to convey strong displeasure. Chinese attack submarine is preparing to dock itself at a Sri Lankan port. This is not the first time this is happening. In fact, it is the second such instance. Earlier in September, a Chinese nuclear submarine had docked itself at a Sri Lankan port. மாற்று கிரகத்து ஆட்கள் பூமிக்கு வந்து போகிற அடையாளங்களும் நம்பிக்கையும் மக்களிடையே உண்டாகும்.
People will believe the signs of aliens traveling to and fro the earth. That there are multiple alien species on this planet without a doubt, 100%. And this is the former defense minister, as he says that this alien life is 100% real. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி மாற்று கிரக ஆட்களின் வரவு இருப்பதை காணலாம். எலும்பு அழற்சியும் விவரம் காண இயலாத நோயும் மக்களை தாக்கும். Mysterious diseases endangering the human bones will bring sickness among the people. At least 5 children are suffering from a polio-like illness, and there could be many more. Natalie, Craig, the afflicted kids are suffering from severe weakness or paralysis. That seems to be causing paralysis in children. It's now impacted 75 children across 29 states. However, the Centers for Disease Control, they still don't know what the problem is. So parents, how can you protect your children? கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி விவரம் காண இயலாத புதிய நோயின் பாதிப்பு மக்களிடையே பரவி இருப்பதை இப்பொழுது காண்கிறீர்கள். A 63-year-old woman is bedeviled by a mysterious disease. The ailment has deformed part of her face and affected her hearing. The mother of 4 has been in and out of several hospitals in the country trying to deal. Over 90 people have died so far in West Africa's Ebola outbreak. Ebola is a frightening disease. It is one of the world's most lethal viruses. It is widespread. The outbreak began in Guinea 2 months ago and has since crossed international borders to Sierra Leone and Liberia. This is the first time Ebola is detected in Guinea, so the population and the medical staff do not know the disease. Esther Sturck, a tropical medicine advisor for Doctors Without Borders, explained to NPR. The only way to protect people is to keep them from getting it in the first place. ஐரோப்பா மற்றும் ஆசிய பகுதிகளில் பனி மழை புயல் அதிகமாக இருக்கும். Regions of Europe and Asia will suffer excess dew, rain and storm. As picture perfect as it looks, snow has brought havoc to Slovenia. In a country of around 2 million people, 1 in 4 homes are without power. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி ஐரோப்பா ஆசியா பகுதிகள் பனி புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிறதை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். In Austria, Serbia and Bosnia, the flooding is affecting countries right across the Balkan region, with 3 months' worth of rain having fallen in just a few days. 120 years ago, landslides are bringing more misery to the Balkans, with homes collapsing after record rainfall that's left at least 45 people dead. ஏமனில் புரட்சி ஓயவில்லை, வேறு பிரச்சனைகள் உருவாகி கலகம் உண்டாகும். Revolutions will still continue in the country of Yemen, with new problems arising to spoil the peace. Yemen has witnessed fierce clashes between Houthi fighters and tribesmen backed by government troops over the past weeks. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி ஏமன் நாட்டில் ஏற்பட்ட கலவரத்தை பற்றிய செய்தி தொகுப்பை இப்பொழுது காண்கிறீர்கள். North of the capital has hosted protest camps by Houthis and their supporters for weeks now. They've held rallies which turned violent on some occasions after the army attacked them. The revolutionaries are demanding the formation of a new government. ஜப்பானின் ஒரு பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படுவதால் அங்குள்ள கட்டிடங்கள் அசைவதை ஜனங்கள் கண்கூடாக கண்டு பயப்படுகிறதை நான் கண்டேன். I can see a part of Japan being struck by an earthquake and people witnessing with fear the scenes of buildings trembling. A powerful earthquake shook Nagano Prefecture in central Japan on Saturday. The magnitude 6.8 quake struck at 10:08 p.m. local time or 13:08 UTC. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி ஜப்பான் நாட்டில் நவம்பர் மாதத்தில் 6.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு பாதிப்புகள் ஏற்பட்டதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். The tremor registered an intensity of 6- on the Japanese scale of 0 to 7 in parts of Nagano Prefecture. An intensity of 5 was recorded in neighboring Niigata Prefecture. In Nagano Prefecture, landslides blocked some roads at Hakuba village. மற்றும் டிசம்பர் மாதத்தில் 5.9 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஜப்பானின் ஹோன்ஷு தீவில் ஏற்பட்டு பாதிப்புகளை ஏற்படுத்தியது.
வானில் செலுத்தப்பட்ட விண்கலம் ஒன்று கோளாறு ஏற்பட்டு பூமியில் விழும் அபாய செய்தியை கேள்விப்படுவீர்கள். You will get to hear alarming news regarding a blemished spacecraft falling on the earth. கூறப்பட்ட தீர்க்கதரிசனத்தின்படி அக்டோபர் மாதத்தில் அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சித்துறை அனுப்பிய ஆண்டர்ஸ் என்ற ராக்கெட் நடுவானில் வெடித்து சிதறிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். விண்வெளி ஆராய்ச்சியில் சாதனைகளை படைக்கும் வருடமாக இது விளங்கும். First thing, this year shall be the year of achievements in space research. செவ்வாய் கிரகத்தின் விண்வெளி சுற்றுவட்ட பாதையில் மங்கள்யான் விண்கலம் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விண்வெளி ஆய்வில் இந்தியா புதிய அத்தியாயத்தை துவக்கி உள்ளது. செவ்வாய் கிரகத்தை ஆராய மங்கள்யான் என்ற விண்கலத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் கடந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்திலிருந்து செலுத்தியது. பூமி கிரகத்தின் ஈர்ப்பு பகுதியிலிருந்து விலகி செவ்வாய் கிரகத்தை நோக்கிய தனது பயணத்தை கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி துவங்கியது. கடந்த திங்களன்று மங்கள்யானின் திரவ என்ஜினை இயக்கி செவ்வாய் கிரகத்தின் ஈர்ப்பு சக்தி எல்லைக்குள் விண்கலத்தை இஸ்ரோ விஞ்ஞானிகள் கொண்டு வந்தனர். புதன்கிழமையன்று காலை 7:17 மணிக்கு பெங்களூரில் இருந்த இஸ்ரோ தலைமையகத்தில் இருந்தபடி விஞ்ஞானிகள் மீண்டும் திரவ என்ஜினை இயக்கி மங்கள்யானின் வேகத்தை குறைத்தனர். இதையடுத்து செவ்வாய் கிரகத்துக்குள் நுழைந்த விண்கலம் அதன் விண்வெளி சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. கூறப்பட்ட தீர்க்கதரிசனத்தின்படி இந்தியா செவ்வாய் கிரகத்திற்கு மங்கள்யான் என்ற விண்கலத்தை அனுப்பி மிகப்பெரிய சாதனையை உலகளவில் செய்துள்ளது. இதன் மூலம் செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலத்தை அனுப்பிய உலகின் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலத்தை அனுப்பும் முதல் முயற்சியிலேயே வெற்றி வாகை சூடியுள்ள 1வது நாடு என்ற சிறப்பு அந்தஸ்தையும் இந்தியா பெற்றுள்ளது. மங்கள்யான் விண்கலத்தை அனுப்பும் செயல் திட்டத்துக்கு இஸ்ரோ 450 கோடி ரூபாயை மட்டுமே செலவழித்துள்ளது. மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த செலவில் செவ்வாய்க்கு விண்கலத்தை அனுப்பிய நாடு என்ற அடுக்கடுக்காக பல பெருமைகளை இந்தியா பெற்றுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று காலை 9:30 மணிக்கு GSLV Mark 3 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. மற்றும் டிசம்பர் மாதத்தில் இந்தியா இதுவரை இல்லாத பெரிய எடை கொண்ட ராக்கெட்டை செலுத்தி சாதனை படைத்துள்ளது. இது மனிதர்களை விண்வெளியிற்கு அனுப்புவதற்கு வழிவகை செய்துள்ளது. இந்தியா தரப்பில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ராக்கெட் இதுதான் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக எடை கொண்டதாக இந்த ராக்கெட் அமைந்துள்ளது. இதன் எடை 629 டன். மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் முயற்சியின் முன்னோடியாக இந்த ராக்கெட் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட் 4 டன் எடையுள்ள விண்கலங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்டது. வட மாநிலங்களில் மத்திய பிரதேசத்திற்கு மேலாக கடகரேகை, அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர் என்கின்ற அதற்கு மேலுள்ள மாநிலங்களில் பனிப்பொழிவு கூடுதலாக இருக்கும். There will be more snowfall in the states of northern India above the Madhya Pradesh and Tropic of Cancer. ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் பனிப்பொழிவு நீடிக்கிறது. பல இடங்களில் வெப்பநிலை 0 டிகிரிக்கும் கீழே குறைந்துவிட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் கடும் குளிர் காரணமாக மக்கள் பெரிதும் அவதிப்படுகின்றனர். டெல்லியில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதால் பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். காஷ்மீரில் 4வது நாளாக தொடரும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இந்தியாவின் வட மாநிலங்களில் ஏற்பட்ட பனிப்பொழிவின் பாதிப்புகளை இப்பொழுது காண்கிறீர்கள். எல்லா துறைகளிலும் பெண்கள் முதலிடம் வகிப்பார்கள். சாதனை படைக்கும் பெண்கள் எழும்புவார்கள். Women will stand first in all the fields. Many women achievers will race this year. Position, but wow, Kramaka there, look a 15.1 scored. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி சாதனை படைக்கும் இந்திய பெண்களை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். 2 more shots and we'll only have 4, and then we're getting towards the sharp end. Chandela. The second half saw Indians dominate even more.
and they took 20 points to win the match, 31-21. What a moment over there for them to savor. A magnificent performance from India once again. और इतिहास बना दिया इन्होंने एक बार फिर बेहतरीन बर्बाद. வர்த்தக ரீதியான உடன்பாடுகள் சீனாவோடு உண்டாகும். Trade agreements will be made between India and China. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் இந்திய பயணத்தின் முதல் நாளில் குஜராத் சீனா இடையே 3 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இந்தியா சீனாவின் வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். சீன வளர்ச்சி வங்கிக்கும் இடையே முதலாவது ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி குஜராத் மாநிலத்தில் தொழிற் பூங்காக்களை சீனா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் மற்றும் சீனாவின் காங்சூ நகரங்கள் இடையே ஒத்துழைப்புக்கு இரண்டாவது ஒப்பந்தம் வகை செய்கிறது. கலாச்சார அடிப்படையிலான விஷயங்களை இந்த நகரங்கள் பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. மூன்றாவது ஒப்பந்தம் சீனாவின் கான்டாங் நகரத்திற்கும் குஜராத் அரசுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சாத்தானுக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று அறிந்து வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 படியாக அநேகரை மரணத்துக்குள்ளாக்குவான். தற்கொலைகள் அதிகமாக காணப்படும். As mentioned in Revelation chapter 12 and verse 12, Satan will realize that he has only a little time left and he will lead a multitude to deaths and suicidal rates will increase. According to a report released by the World Health Organization or WHO, India is ranked number 1 as the country with the highest number of suicides in the world. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இந்தியாவில் தற்கொலைகள் அதிகமாக இருப்பதை இப்பொழுது காணலாம். India ranked number 1 by the total number of suicides. இந்த ஆண்டு கடும் குளிரும் கடுமையான வெயிலும் ஏற்பட்டு வறட்சி உண்டாகும். This year will suffer extremes of weather and drought. டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் கடும் குளிரால் 26 பேர் உயிரிழந்தனர். டெல்லியில் வாட்டி எடுக்கும் குளிரால் சாலையோரவாசிகள் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இந்தியாவில் கடுங்குளிர் வாட்டுவதை இப்பொழுது காண்கிறீர்கள். ஆங்காங்கு பூமி அதிர்ச்சி ஏற்படும். இமயமலை பகுதிகளில் அழுத்தம் ஏற்படுவதால் வட மாநிலங்களில் நிலநடுக்கம் ஏற்படும். There will be earth tremors every now and then due to compressibility in regions of Himalayas. Northern states will suffer earthquakes. ಉತ್ತರ ಭಾರತದಲ್ಲಿ ನಿನ್ನೆ ಭೂಮಿ ನಡುಗಿದೆ. ಇಳೆಯ ಈ ಮುನಿಸಿಗೆ 18ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಜನರು ಮೃತಪಟ್ಟಿದ್ದಾರೆ. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி ஆங்காங்கு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டதை காண்கிறோம். ರಿಕ್ಟರ್ ಮಾಪಕದಲ್ಲಿ 6.8 ತೀವ್ರತೆ ಸೇರಿದಂತೆ ಇತರೆಡೆ ಭೂಮಿ ಕಂಪಿಸಿದೆ. ஆளும் கட்சியானது நாடாளுமன்ற தேர்தலில் 25க்கும் மேலான இடங்களை பெற்று முன்னிலையில் இருப்பார்கள். The ruling party will lead with more than 25 seats in the forthcoming elections. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக தனித்து போட்டியிட்டது. தமிழகத்தில் கன்னியாகுமரி மற்றும் தருமபுரி தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் அக்கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி ஆளும் கட்சி 37 தொகுதிகளில் பெற்ற வெற்றியை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். கல்வியின் தரத்திற்கும் விளையாட்டுத் துறைக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும். Importance will be given to the fields of education and sports. தமிழகத்தில் விளையாட்டு மேம்பாட்டிற்காக 35,78 லட்சம் ரூபாய் ஒதுக்கி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி விளையாட்டுத் துறையை மேம்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை இப்பொழுது காண்கிறீர்கள். விளையாட்டரங்கில் செயற்கை ஆடுகளத்தை புதுப்பிக்க 3.5 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம், நெல்லை, ஈரோடு ஆகிய இடங்களில் உலக தரம் வாய்ந்த முதன்மை விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் மாவட்ட விளையாட்டு அரங்கங்கள் மற்றும் கட்டமைப்புகளை புதுப்பிக்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் இடையப்பட்டி கிராமத்தில் தேசிய மாணவர் பயிற்சி அகாடமி அமைக்க 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் உலக கபடி போட்டிக்கு 1 கோடி ரூபாய் மானியம் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் ஆசியாவிலேயே முதல் முறையாக
சென்னையில் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும் பல்கலைக்கழகங்கள் இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டிக்கும் 75 லட்சம் ரூபாய் மானியம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சென்னை உள்பட 16 மாவட்டங்களின் தலைநகரங்களில் உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்க 4 கோடி ரூபாயும். கொலை கொள்ளை சர்வசாதாரணமாக இருக்கும். Theft and murder will occur at ease. கன்னியாகுமரி அருகே ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஒருவர் வீட்டில் 15 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். இதனிடையே குமரி மாவட்டம் திக்கணங்கோடு அருகே ரெஜின் என்ற பாஜக பிரமுகர் வீட்டில் 12 சவரன் நகை, 20,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் அள்ளிச் சென்றுள்ளனர். And breakthrough in the murder of a TCS employee in Chennai. Sources say the Tamil Nadu police have arrested 2 people in the case of the murder of a 24-year-old techie whose body was found on Saturday, 9 days after she went missing. The autopsy report says there were multiple stab wounds in her body. வகுப்பறையில் ஆசிரியை உமா மகேஸ்வரியை கத்தியால் குத்தி கொன்ற 9ஆம் வகுப்பு மாணவனுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிறார் நீதிமன்றம் கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி தமிழகத்தில் ஆங்காங்கே நடைபெற்ற கொள்ளை கொலைகளை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். வேலையில்லா திண்டாட்டம், தொழிற்சாலை அடைப்பு, மருத்துவ சங்கங்களின் கோரிக்கை, இப்படி பலதரப்பட்ட ஸ்ட்ரைக் ஏற்படும். Mass strikes in various sectors will take place. Jobless situations, shutdown of factories and industries, strikes in hospitals will happen. சென்னை அருகே உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கி வந்த நோக்கியா மொபைல் நிறுவனம் கைபேசி தயாரிக்கும் பணிகளை இன்று முதல் நிறுத்துகிறது. இதனால் வேலை இழந்துள்ள சுமார் 900 தொழிலாளர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது. அரசு செவிலியர் பயிற்சி மாணவிகள் இன்றும் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை வளாகத்தில் 200க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். ஊதிய ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி கோவையில் தேசிய பஞ்சாலை கழக தொழிலாளர்கள் 16வது நாளாக இன்றும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி தமிழகத்தில் ஆங்காங்கு நடைபெற்ற மறியல்களை இப்பொழுது காண்கிறீர்கள். அணு உலைகளின் பாதுகாப்பு குறித்த உண்மை நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். காலத்திற்கு ஏற்ப தண்ணீராலும் கடுமையான வெயிலினாலும் பயிர் சேதாரம் ஏற்படும். Damage to crops by water and sun will take place. வடகிழக்கு பருவமழையால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அறுவடைக்காக காத்திருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி மழையினால் ஏற்பட்ட நெற்பயிர்களின் சேதத்தை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, கேட்ட தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். CGA சபையின் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டின் வாழ்த்துதல்கள் உரிதாகுக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.